எல்முன் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, மறுபடியும் கூட்டணி வைக்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு பிரச்சனையாக இருக்காரு அப்படின்னு அதிமுக தரப்பில் ஒரு தகவல் சொல்லப்பட்டதா இருந்தது. எடப்பாடிக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பாஜக அண்ணாமலை மீது கொஞ்சம் கடுப்பு இருக்கு. ஆனால் பாஜக அண்ணாமலை தான் காரணம், அதுக்காக தான் அவங்க பாஜக கூட்டணி விலகினாங்கன்னு சொல்றதெல்லாம் முழு முட்டாள்தனம். அப்போ 2026 இது மாதிரி தனியே நின்று தேர்தல் சந்திக்கிறது எடப்பாடிக்கு வந்து பலமாக இருக்குமா? இல்லை, தனியான்னு சொன்னால் பாஜக இல்லாத கூட்டணி அமைப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இந்த வாட்டி சூடுபட்டுச்சு பாராளுமன்ற தேர்தல். நிச்சயம் வந்து பாட்டாளி மக்கள் பாஜக கூட தானே இப்போ கூட்டணி இருக்காங்க. இப்போ இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் இருக்க வாய்ப்பு இல்லைன்றேன். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலே அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சு அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது இல்லை. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாமக வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாங்க. பட் அந்த அதிமுக கண்டிப்பாக நான் மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியோட மனநிலை தான் இருக்காரு ஓபிஎஸ். அது எனக்கு அதிமுக என் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அது அவருக்கு தானே பலகீன சக்தி. அதனால் நாங்கள் மீட்டு எடுப்போம் தான் சொல்லுவாங்க, எல்லாருமே தான் சொல்லுவாங்க. நிச்சயம் வருகின்ற 2026 நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு திமுக சொல்லாமே தவிர வாய்ப்புகளே இல்லை. இப்போ 2026 எடப்பாடியை மக்கள் விரும்புவாங்களா? அப்படிதான் இருக்கு. இப்போ 2026 திமுகவுக்கு டஃப் கொடுக்குறாலும் எடப்பாடி தான், ஸ்டாலின் டஃப் கொடுக்குறாலும் எடப்பாடி தான். நிச்சயம் அப்படிதான் இருக்கு. அப்போ விஜய் சீமான்லாம் ஒன்றும் ஆகாதுங்களா? விஜய் கூட கூட்டணி வச்சாருன்னா சீமானு இருக்கிறதும் போயிடும். சீமான் தண்ணி நிற்கிறது தான் அவருக்கு பலம். தனியே நின்று தோத்து ஒரு நிலைக்கு அப்புறம் மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ மறுபடியும் இதில் அதிமுக திமுகங்கிறது தான் தொடரும், வேறு யாரும் வரது வாய்ப்பு இல்லை. இந்த 26 வாய்ப்பு இல்லை. 26 இப்போ 31 வாய்ப்பு இருக்குதுங்களா? 31 பார்க்கலாம். அப்போ சீமானுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 31 சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஆமாம், விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. சரி, வணக்கம் சார். வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ அண்ணாமலை என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு 3 வருஷமாக அந்த பதவியில் இருக்கேன், சில விஷயங்கள்லாம் என்னால் ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன, பிஜேபியிலேருந்து அண்ணாமலை விலகிறாரா? இல்லை, தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர்கள் நிலையே அதுதான். தேசிய கட்சிகளை பொறுத்தவரையிலும் எந்த நேரத்தில் வேணாலும் தூக்கி போட்டு இன்னொரு ஆளை நியமனம் பண்ணுவோம். மேனேஜர் மாதிரி தான் அது. ஒரு கம்பெனியில் மேனேஜரை வந்து திடீர் நியமனம் மாற்றுவாங்க, அவனை மாற்றுவாங்க. ஆனால் மோடியோட குட் புக்ஸில் அண்ணாமலை இருக்கார் அப்படின்ற பேச்சு இருக்கு. இல்லை, அது என்ன தான் குட் புக்ஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து இப்போ தமிழக காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க பாருங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்லுங்கள்? திடீர்னு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒருத்தன் தலைவராக மாறும், மறுபடியும் அவனை தூக்கிட்டு மறுபடியும் தலைவர், மறுபடியும் அவனை தூக்கி தலைவர், அவனை தூக்கி தலைவர், இப்படியே மாற்றி தான் வந்து இன்றைக்கி தலைவர்களாகவே இருக்காங்க காங்கிரஸில். நீங்கள் பார்க்கலாம், புரியுதுங்களா? காங்கிரஸில் தலைவர்களாகவே இருக்காங்க, தொண்டர்களே இருக்க மாட்டானுங்க. அதேமாரி தான் தேசிய கட்சிகள் வந்து பொறுத்தவரையிலையும் வந்து அவங்க அகில இந்திய கட்சி வந்து உட்காந்து முடிவு பண்ணி இவனை தலைவராக போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவனை போட்டுருவாங்க. அப்போ அதன் பிறகு அவன் ஒரு கோஷ்டி வச்சுக்குவான், அப்புறம் இவனை போடுவாங்க, அப்புறம் இவனை போடுவாங்க. இப்படி தான் இப்போ பாஜகவை பொறுத்தவரையிலும் இயக்குவது ஆர்எஸ்எஸ் இயக்கிட்டு இருக்குது. அது மோடி கிட்ட வந்து குட்வில்லாக இருக்காரு, பேட்வில்லாக இருக்குன்றது பார்க்க முடியாது. இப்போ ஆர்எஸ்எஸ் என்ன நினைக்குதோ அந்த அடிப்படையில் தான் தலைமைத்துவத்தை வந்து மாநிலத்தை மாற்ற முடியும். அப்போ இப்போ அண்ணாமலை மேலே நம்பிக்கை இல்லாமல் போயிட்டா? இல்லை, அந்தந்த ஏங்க உங்களுக்கு தெரியும், ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவினுடைய அகில இந்திய தலைவராக வந்து கல்யாண் சிங் இருந்தார். அவர் தான் இந்த பாபர் மசூதி இஷ்யூவே, ஒவ்வொரு முஸ்லீமும் ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லி வெறி கொண்டு அலைஞ்சானா கல்யாண் சிங்கு தான். அந்தளவுக்கு கல்யாண் சிங்கை வந்து பூஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கல்யாண் சிங்கு தான் பாஜக தான் கல்யாண் சிங் அப்படின்ற ஒரு நிலை ஒரு காலத்துலேருந்து. கடைசி அவனை தூக்கி அப்படியே போட்டுட்டு அதுக்கப்புறம் உமா பாரதியை கொண்டு வந்தாங்க. உமா பாரதி தான் பாஜகன்ற மாரி அப்படியே வந்தது. கடைசி அந்த அம்மாவை தூக்கி போட்டாங்க. அப்புறம் அசோக் சிங்காலை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் வந்து கோவிந்தாச்சாரியை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் அத்வானியை கொண்டு வந்தாங்க, அதுக்கப்புறம் திடீர்னு மோடியை கொண்டு வருவாங்களா இல்லை? இது எல்லாம் அப்போது இது மோடிக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள்லாம் இன்றைக்கி வந்து வலை போட்டு தேட வேண்டிய நிலை தான். அதில் பார்த்தீங்கன்னா உமா பாரதியாக இருக்கட்டும், கல்யாண் சிங் இறந்துட்டாப்புல, உமா பாரதியாக இருக்கட்டும், கோவிந்தாச்சாரியாக இருக்கட்டும், அல்லது அசோக் சிங்காலாக இருக்கட்டும், எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த இந்திய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சிறந்த தலைவர்களாக. அதுலேயும் அத்வானியெல்லாம் பார்த்தீங்கன்னா நீ நினச்சி பார்க்க முடியுமா? கடைசியாக அவருக்கு வந்து எந்த போஸ்டிங் இல்லாமல் அவர் வெளியே போயிட்டார், வயசாகிடுச்சு இப்போன்னு வைங்களேன். அப்போது அதுதான் பாஜக. அதனால் அண்ணாமலை அதே போல் ஒரு காயின் தான். அந்த நீங்கள் எப்படி செஸ் விளையாடும்போது இந்த காயின் டக்குன்னு தூக்கி தள்ளிவிட்டு இதை வெட்டி தூக்கி போடுறது, அது மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் வந்து பாஜகவை இயக்கிட்டு இருக்குது. அண்ணாமலை வந்து பாஜகவில் அடிமட்ட தொண்டனாக இருந்தார், கஷ்டப்பட்டு இருக்காரு, போஸ்ட் ஓட்டியிருக்காரு, பேனர் ஓட்டியிருக்காரு, அப்படியெல்லாம் இல்லை. அவர் ஐபிஎஸ் போலீஸாக இருக்காப்புல ராஜினாமா பண்ணிட்டு வராரு. வந்த உடனே பாஜகவில் இணைஞ்சு அடுத்த நிமிஷமே மாநில தலைவராக அவரை நியமிக்கிறாங்கன்னும் போது அப்போ அவரை வந்து விலை கொடுத்து வாங்கப்பட்டது. அதுவும் வருஷத்துக்கு
மாதத்துக்கு வந்து 2,5 கோடி ரூபாய் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அவரை வந்து பாஜகவில் இணைஞ்சார். அவர் 2,5 கோடி ரூபாய் மாதம் இல்லைன்னு சொல்லுங்க. அவர் ஏன்னா அவர் வாங்கிட்டு இருந்த சம்பளத்தை விட 20-25% அதிகமாக என்கரேஜ் பண்ணி கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கப்பட்டு அந்த அடிப்படையில் தான் அவர் ராஜினாமா பண்ணுறார். ராஜினாமா பண்ண அடுத்த நிமிஷமே அவர் பாஜகவில் இணைகிறார். பாஜகவில் இணைஞ்ச அடுத்த இதில் தான் அவர் பாஜக தலைவராக்கப்படுறாரு. இப்போ அந்த 2,5 கோடி ரூபாய் மாதம் அப்படின்றது வந்தது. இப்போ அவர் பாஜக தலைவர் ஆனதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர் பல கோடிகளை அடித்தார். ஏன்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் வந்து ஏன்னா மத்தியில் பாஜக ஆட்சி இருக்குது, நான் நினச்சா உங்களை பற்றி பேசிடுவேன், அவங்க ஐடி ரைடு விடுவோம், அது விடுவோம், இந்த மாதிரி மிரட்டி நிறைய காசை வந்து வசூல் பண்ணி தான் அவங்க கூட இருந்த சூரிய சிவாவே சொல்லிட்டு தானே இருக்காங்க. இப்போ இவ்வளோ தொகை இவ்வளோ. சூரிய சிவா இதுக்கு முன்னாடி கூட அண்ணாமலை சப்போர்ட் இருந்தார். சேர்ந்து ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது ஒன்று அவருக்கு பங்கு வரலையா, அது ஒரு பிரச்சனையா? சூரிய சிவாலாம் பங்கு வாங்குற அளவுக்குலாம் ஒரு ஒரு கெத்தான நபரெல்லாம் சூரிய சிவா இல்லை. அது ஒரு வெத்து கேஸுன்னு தான் அவனுங்களும் பாஜக வச்சுருந்தாங்க. வளருவாயன் அப்படின்றது அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் அவன் சொல்கிறது 100% பொய் இல்லை பாஜகவை பற்றி சொல்கிறது. ஏன்னா பாஜகவில் அப்படி நடந்துட்டு வருது. பல கோடி ரூபாய் வந்து ஏங்க இப்போ சமீபத்தில் வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதத்தில் 147 கோடி ரூபாய்க்கிட்ட வந்து தங்கம் வந்து கடத்தியிருக்காங்க. அதுக்கு முக்கிய பாஜக நிர்வாகி வந்து உடந்தையாக இருந்திருக்காப்புல. அதுக்கு அவர் யாருன்னு சொன்னால் பாஜக அண்ணாமலைக்கு வலதுகரமாக செயல்படக்கூடிய ஒரு நபர்ன்றது, பிரித்தி என்ற வலதுகரமாக செயல்பட்ட ஒரு நபர்ன்றது அம்பலமாயிருக்கு. இதை விட வேற என்ன வேணும் உங்களுக்கு? ஒருவேளை இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சு தான் மேலிடத்துல இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுது அண்ணாமலைக்கு? மேபி இருக்கலாம். இதெல்லாம் இப்போ நமக்கே இவ்வளவு தெரியுதுன்னு சொன்னால் இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா, மத்திய உளவுத்துறை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து ஐபிலே வந்து எப்படின்னா பொலிட்டிக்கல் இருக்குது, நான் பொலிட்டிக்கல் இருக்குது. பொலிட்டிக்கல் விங் வந்து அவங்க இந்த விஷயங்களை எடுத்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கலாம். எல்மூன் இருக்கும்போது பிரச்சனை இல்லை, மறுபடியும் கூட்டணி வைக்கிறதுக்கு அண்ணாமலை ஒரு பிரச்சனையாக இருக்காரு அப்படின்னு அதிமுக தரப்பில் ஒரு தகவல் சொல்லப்பட்டதா இருந்தது. இப்போ அதனால சப்போஸ் இப்போ அண்ணாமலை வந்து ஒருவேளை நீக்கப்பட்டா அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணி வைக்கிறதாவும் ஒரு தகவல் இருந்தது. எடப்பாடிக்கும் சரி அதிமுகவுக்கும் சரி பாஜக அண்ணாமலை மீது கொஞ்சம் கடுப்பு இருக்குது. ஆனால் பாஜக அண்ணாமலை தான் காரணம், அதுக்காக தான் அவங்க பாஜக கூட்டணி வந்து விலகினாங்கன்னு சொல்கிறதெல்லாம் முழு முட்டாள்தனம். ஏன்னு சொன்னீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் வந்து அண்ணாமலை நீங்கள் ஒதுக்கி வைங்க, நம்ம கூட்டணி வைக்கலாம் அப்படின்னு சொன்னால் மத்திய பாஜக வந்து சரின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதாவது தேர்தல் பேச்சுவார்த்தை விஷயம் அவர் மாநில தலைவராக இருக்கும், ஆனால் தேர்தல் பேச்சுவார்த்தை விஷயத்தில் மட்டும் மற்ற நிர்வாகிகளை நீங்கள் நியமனம் பண்ணுங்கள், அண்ணாமலை மட்டும் இதில் வேண்டான்னு சொல்லி இப்போ எடப்பாடி கூப்பிட்டு சொல்லியிருந்தோன்னா பாஜக ஓகே சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? அப்போ அது மாதிரி சொல்லலையா? அதே மாதிரி சொல்லு, வேண்டான்னு தான் நான் உதிர்ந்தாங்க. அப்போ பாஜக வேண்டாம்னு சொன்னதுக்கு அண்ணாமலை காரணம் கிடையாது. அதெல்லாம் 100% அண்ணாமலை மீது வெறுப்பு இருந்தது. அந்த வெறுப்பு வந்து இப்போ கூட வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அதிமுக பொதுதளத்தில் விமர்சனம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அதுக்கு பதிலடி கொடுக்குறாங்க தவிர அப்போ வந்து ஒட்டுமொத்த அதிமுக அண்ணாமலை மீது மட்டும்தான் வெறுப்பு, பாஜக மீது வெறுப்பு இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ 2026 இது மாதிரி தனியே தேர்தல் சந்திக்கிறது எடப்பாடிக்கு வந்து பலமாக இருக்குமா? இல்லை, தனியன்னு சொன்னால் பாஜக இல்லாத கூட்டணி அமைப்பாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியெல்லாம் இந்த வாட்டி சூடுபட்டுச்சு பாராளுமன்ற தேர்தல். நிச்சயம் வந்து பாட்டாளி மக்கள் பாஜக கூட தானே இப்போ கூட்டணி இருக்காங்க. இப்போ இருக்காங்க. சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் இருக்க வாய்ப்பு இல்லைன்றேன். ஏன்னா பாராளுமன்ற தேர்தலே அவங்க பாஜக கூட கூட்டணி வச்சு அவங்க மிகப்பெரிய ஒரு வெற்றி என்பது இல்லை. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாமக வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு இருந்தாங்க. பட் அந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக போட்டியில் அந்த ஓட்டுகள் வன்னியர் ஓட்டுகள் தானே பாமகவுக்கு போயிருக்கதா ஒரு தகவல் இருக்கு. இல்லைன்னா அதிமுக போட்டியிருந்தா அது கூட வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரி தகவல் இருக்கு. இல்லை, மேபி இருக்கலாம். ஏன்னு சொன்னால் அங்கே வந்து வன்னியர்ஸ் மட்டும் ஓட்டு போட்டவங்க அவங்க வெற்றி பெற்றிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அது வந்து வன்னியர்ஸே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சு விரும்பலைன்றது தான் இன்றைய பாமகவுடைய ஹைலைட் டாக் ஓடிட்டு அவங்க கட்சியிலேயே. எடப்பாடி வந்து இல்லை யாருமே சேர்க்க மாட்டேன், அதிமுக வந்து நான் தான் அப்படிங்கிற மாதிரி மனநிலைமை இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ கரெக்டு. சசிகலாலாம் ஒரு நிமிஷம் அந்த டைமில் அவங்க வந்து அதிமுக அவங்க கட்டுப்பாடில் இருந்ததெல்லாம் உண்மைதான். இப்போல்லாம் அதிமுகலாம் வந்து சசிகலா கட்டுப்பாட்டிலலாம் அவங்க கட்டுப்பாடில் இல்லை. கொஞ்சம் அந்த ஒரு சமூக ஓட்டுகள் கொஞ்சம் இருக்கலாம். அந்த சமூகம் வந்து நம்மளை ஒதுக்கிட்டாங்களோ, நம்ம தலைவர்கள் ஒதுக்கினாலும் நம்மளை ஒதுக்கிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா 5 மாவட்ட தலைவர்கள் மாவட்ட செயலாளர்கள் இருக்காங்க, 5 பேரில் ஒருத்தர் கூட வந்து போகலைங்க.
இப்போ எடப்பாடியை தான் அவங்க நம்புறாங்க. அதிமுக ஜெயலலிதா இறந்த உடனே கட்சி ஒரு கட்டமைப்பாக தான் இருந்தது. ஊடால என்ன பண்ணிட்டாங்க, இந்த குத்துவிசி குருசாமி மாரி இந்த ஆடிட்டர் குருமூர்த்தி என்ன பண்ணுறான், அந்த ஓபிஎஸ் அனுப்பி போய் சமாதியாண்ட உட்காந்து தர்ம யுத்தம் நடத்துங்க அப்படின்னு சொல்லி சீன் போடுறான். அந்த ஆள் தர்ம யுத்தம் போட்டு கோர்ட்டில் ஒரு கேஸ் போடுறாரு. அதை வச்சு என்ன பண்ணுறாங்க, சின்னத்தையும் கட்சியும் தடை பண்ணுது மத்திய அரசு. அப்போ என்ன பண்ணுறாங்க, கொஞ்ச நாள் கழித்து அந்த சின்னத்தையும் கட்சியை வந்து என்ன பண்ணுறாங்க, ஓபிஎஸ்சியும் இபிஎஸ்சியும் சேர்த்து வச்சு சசிகலா அன்கோவை ஒதுக்குது. இதெல்லாம் பாஜக தானே செஞ்சுது. சசிகலா அன்கோவை தூக்கி போட்டுட்டு அவங்கள ஒன்றிணைச்சி விட்டாங்க. அவங்க ஆட்சி நடத்திட்டு அப்படியே கொஞ்சம் கட்டமைப்பில் இருந்தாங்க. அவங்க வந்து அதிமுக வந்து ஒற்றை தலைமை தான் வேணுன்ற ஒரு கோரிக்கை வந்தது, முன் வச்சாங்க. அதேமாரி அவரை வந்து அனைத்து மாவட்ட செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள், பொதுச் செயலாளராக எடப்பாடியை தேர்ந்தெடுத்துட்டாங்க. தேர்ந்தெடுத்த பிறகு ஓபிஎஸ் நம்மகிட்ட விளக்குறாங்க. விளக்கும்போது அவர் வெளியே போராடும் போது குறைஞ்சபட்சம் ஒரு 10 மாவட்ட செயலாளர் ஓபிஎஸ் பின்னாடி போயிருந்தா கூட கட்சி அப்படி இப்படின்னு சொல்லலாம். இந்த டிடிவி தினகரன் விலகும் போதாச்சும் கட்சி வந்து நிச்சயம் நிறைய தொண்டர்கள், முக்கியமான நிர்வாகிகள், ஏன் 20 எம்எல்ஏக்கள் அவர் பின்னாடி போனாங்க. புரியுதுங்களா? அதேமாரி ஓபிஎஸ் பின்னாடி போனாங்களே, யார் போனாங்க? 3 பேர் போனாங்க. அந்த 3 பேர்ல 2 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டாங்க. ஆனால் அதிமுக கண்டிப்பாக நான் மீட்டெடுப்பேன் அப்படிங்கிற மாதிரியோட மனநிலை தான் இருக்கார் ஓபிஎஸ். அது எனக்கு அதிமுக என் கைவிட்டு போயிடுச்சுன்னு சொன்னால் அது அவருக்கு தானே பலகீன சக்தி. அதனால் நாங்கள் மீட்டு எடுப்போம்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. இன்றைக்கி எடப்பாடி கிட்ட வந்து 100 விழுக்காடு அந்த கட்சி இருக்குது. அது மாற்றத்தில் அந்த ஓட்டு சதவீதம் ஏறும் இறங்கும், அது இயற்கை. எம்ஜிஆர் செத்தவுடனே ஜெயலலிதா கட்சி வந்தவுடனே ஜெயலலிதா உடனே அமோக வெற்றி எல்லாம் பெற்றிருக்கு. அவங்களுக்கும் ஏற்ற இறக்கம் இருந்தது. அவங்கள மாரி ஒரு ஸ்டார் ஒரு தலைமை இருந்தேன். அப்படி இருக்கும்போது எடப்பாடிக்கு வந்து உடனே கிடைக்குமான்றது கொஞ்சம் முன்ன பின்ன. ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்டாரான ஒரு ஆள் தான் எடப்பாடி அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை, அந்த நிலைக்கு வந்துட்டாப்புல இருக்கும். பட் அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய தொடர், அவருடைய செயல், அவருக்குன்னு ஒரு பேக்ரவுண்டே இருக்குது. ஏன்னா இப்போ திமுக இப்போ ரொம்ப பலமான கூட்டணியில் இருக்காங்க. 2006 திமுக கூட்டணி எதிர்த்து ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பலமான கூட்டணி வேணும்ல. இப்போ வந்து ஆண்டுட்டு இருக்காங்க. இப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவங்களுக்கு விழுந்த ஓட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா முழுக்க ராகுல் காந்திக்காக தான் ஓட்டே விழுந்தது. இந்தியா கூட்டணின்னு ஒரு விஷயம் ஸ்டாலின் வந்து கையில் எடுத்தாலுமே அது பக்கவா பிளான் பண்ணி தானே நல்லா தானே பண்ணியிருக்காரு. அதாங்க, அது இந்தியா கூட்டணின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அது பிரதமர் வேட்பாளராக வந்து அறிவிக்கலைன்னா கூட தமிழக மக்கள் அப்படி தான் நினைச்சாங்க. மோடின்ற இந்த இது வந்து ஒழியணும், அந்த இடத்துக்கு வேற ஒரு ஆள் வரணும், அந்த இடத்துக்கு ராகுல் காந்தி தான் சரியான நபர்னு தமிழக மக்கள் விரும்பினாங்க. அதுதான் வந்து ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை மக்களுடைய அனைத்து வாக்குகளும் அதிமுகவுக்கு போச்சு. அதே இது சட்டமன்ற தேர்தலுக்கு போடுவாங்களான்னா நிச்சயம் போட வாய்ப்பு இல்லை. சட்டமன்ற தேர்தலுக்கும் பாராளுமன்ற தேர்தலுக்கும் வாக்காளர்களுடைய மனநிலை வேறுபடும். அந்த அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிச்சயம் வருகின்ற 2026 நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு திமுக சொல்லாமே தவிர வாய்ப்புகளே இல்லை. 2006 எடப்பாடி மக்கள் விரும்புவாங்களா? அப்படிதான் இருக்கு. விக்கிரவாண்டி தேர்தல் வந்து திமுகவுக்கு வந்து வெற்றி தானே கொடுத்துருக்கு. இடையில கள்ளச்சாராய பத்தி ஒரு போராட்டம் பண்ணாங்க. இப்போ எதிர்கட்சி தரப்புல நீங்க இருக்கும்போது ஒரு போராட்டம் எப்படி இருக்கணும், அந்த போராட்டம் பெருசா கண்டுகொள்ளவே இல்லை. அந்த விஷயங்கள் எதுவும் பாதிச்ச மாதிரி தெரியலையே. நான் சொல்றேன், ஈரோடு கிழக்கு தேர்தலே வந்து இவங்க என்னன்னா வந்து அரசு துஷ்பிரயோகம் பண்ணி இவங்க வெற்றி பெற்றாங்கன்றது உலகம் அறிஞ்ச விஷயம். விக்கிரவாண்டி அப்படி தான் நடந்தது. விக்கிரவாண்டி என்ன நடந்தது? ஏங்க, ஒரு பூத்துக்கு ஒரு அமைச்சர், 4 எம்எல்ஏ, 2 எம்பி, ஆளுங்கட்சி அதிகார துஷ்பிரயோகம் அதிகமாக பண்ணுது. அது நம்ம எடுத்துக்காட்டி ஈரோடு கிழக்கு தேர்தலில் பார்த்துட்டாங்க. அப்போ டீசெண்டாக ஒதுங்கிடலான்ட்டு தான் அதிமுக. 2026 திமுகவுக்கு டஃப் கொடுக்குறாலே எடப்பாடி தான், ஸ்டாலின் டஃப் கொடுக்குறாலே எடப்பாடி தான். நிச்சயம் அப்படி தான் இருக்குது. ஒரு காலம் இப்போ விஜய் வரன்றான், ஏற்கனவே சீமான் இருக்கார் நாம் தமிழ் கட்சி. ஆனால் திமுக அதிமுகவுக்கு தான் டஃப் நடக்கும். அப்போ விஜய் சீமான்லாம் ஒன்றும் ஆகாதுங்களா? விஜய் கூட கூட்டணி வச்சாருன்னா சீமானு இருக்கிறதும் போயிடும். சீமான் தண்ணி நிற்கிறது தான் அவருக்கு பலம். தனியே நின்று தோற்று ஒரு நிலைக்கு அப்புறம் மக்கள் அவரை தேர்ந்தெடுப்பாங்க. இன்னும் 2 தேர்தல் அவரை நான் எதிர்பார்க்குறேன். இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இல்லை அதுக்கு அடுத்த சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் வந்து சீமான் இப்படியே தனிச்சு நின்று தொடர்ந்து களமாடி இருந்தால் மேபி நிச்சயம் அடுத்த தேர்தலில் அவர் வந்து திமுக இடத்துலேயே அதிமுக இடத்துலேயே இருப்பார்.
இப்போ மறுபடியும் இதுல அதிமுக திமுகங்கிறது தான் தொடரும், வேற யாரும் வரது வாய்ப்பு இல்லை. இந்த 26ல வாய்ப்பு இல்லை. 26லாம் இப்போ 31 வாய்ப்பு இருக்குங்களா? 31 தான் பார்க்கலாம். அது இப்போ சீமானுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. 31 சீமானுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி. விஜய்க்கு வாய்ப்பு இல்லை. சரி. ஓகே சார், இன்னைக்கு நேர்காணல கலந்துட்டதுக்கு நன்றி சார். நன்றி.